ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ வியூஸ் அதிகமாக போகவும் மாட்டேங்குது, லைக் வருது 2-3 தான் வருது, வியூஸும் 20க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி 9 மணிக்கு போடுறேன், 10 மணிக்குள்ளே நான் போட தான் செய்கிறேன், போடாமலாம் இல்லை. தினமும் வீடியோ நான் போடுறேன், இருந்தாலும் எனக்கு வர மாட்டேங்குது, ஏன்னு தெரில. பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபும் அப்படியே பண்ணுங்கள். அப்படியே வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மாற்றணுன்னா மாற்றுவேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வியூஸ் போகவும் மாட்டேங்குது, எதுவுமே ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ போடுவோம் தான் நான் போட்டுகிட்டே இருக்கேன். பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு தான் நான் வீடியோ போடுறேன். நான் வந்து ஓனாக யோசித்து தான் போடுறேன். மிச்சப்படி மற்ற இதுலேருந்து அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நினச்சி போடுறேன். நான் ஓனாக யோசித்து ஸ்டோரி பண்ணி தான் நான் இதை போட்டுட்ருக்கிறேன். தயவு செய்து பாருங்கள். பார்த்தா பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை கம்பல்லாம் பண்ணலை, கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். நீங்கள் சீரியலில் போனால் சீரியலில் இன்றைக்கி பல திருப்பங்கள் இருக்குது, என்னென்னு பாருங்கள். அப்படியே அந்த விஷயத்தை பற்றி அண்ணாட்ட சொல்லியாச்சு. இருந்தாலும் அண்ணா தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறது? அண்ணாட்டையே ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? சரி, கேட்டு பாப்பான்னு என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஹலோ அண்ணா, நான் பாரு பேசுகிறேண்ணா. தெரியுது பாரு, சொல்லு என்ன விஷயம்? அண்ணா, இன்னைக்கு காலையில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, அதை நீங்கள் தப்பாக எதுவும் என்ன நினச்சிக்கிட்டீங்களாண்ணா? அப்படிலாம் இல்லை பாரு, திடீர்னு சொன்னியா, கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. என்ன நீ இப்படி சொல்ல மாட்டியே, திடீர்னு இப்படி சொல்கிறியே அப்படின்ட்டு. அப்புறம் அது யார் அந்த பையன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஓகே தான், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான். நான் வேணா அவங்ககிட்ட பேசி பார்க்கட்டுமா? ஐயா அண்ணா அண்ணா வேணாம், நீங்களாம் எதுவும் பேச வேண்டாண்ணா. அவங்களுக்கு முதல்ல என்ன பிடிக்குமான்னு எனக்கு தெரியாதுண்ணா. எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்சி என்கிட்ட அவங்க பேசி சொன்னாங்கன்னா நான் அவங்ககிட்ட சொல்கிறேண்ணா. மற்றபடி நீங்களாம் போய் எதுவுமே பேச வேண்டாண்ணா அவங்ககிட்ட. சரிம்மா, நான் எதுவும் பேசலை. சரி, பார்த்துக்க, எந்த பிரச்சனையும் வராதுல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது தானா. ஆனால் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டீங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அது இல்லாமல் நான் எதுவும் தப்பு பண்ணுறேனோன்னு எனக்கு தோணுதுண்ணா. அப்படிலாம் இல்லைம்மா, நீ தப்பெல்லாம் பண்ணலை. அண்ணா அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அண்ணன் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சரி, நான் சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்ண்ணா? அண்ணாவும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுது, நல்லா தான் போயிட்டுருக்குது. இது வந்து அஃபெக்ஷன் இல்லை. இது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது அஃபெக்ஷன் கூட சொல்லிக்கலாம். இது வந்து இப்போ நானும் நல்லா மெச்சூர் ஆகிட்டு, அவன் அந்த பொண்ணும் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கோம். முடிச்சுட்டு 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வீட்டில் பேசலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம் நாங்கள், சரியா? அதனால் இந்த விஷயம் தப்பான விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன், சரியா? லவ் பண்ணலாம் தான், ஆனால் வந்து நம்ம படிப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும், லவ்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, சரியா? அது இருக்கட்டும் ஒரு சைடு. நம்ம நல்லா படித்து நல்ல பேர் எடுத்துகிட்டு லவ்வும் பண்ணோன்னா யாரும் நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஓகே சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டில் போயிட்டு நான் படிச்சுட்டு வேலைக்கு போய் முடிச்சுட்டு போய் கேட்டேன்னா எங்கள் அம்மா அப்பா ஓகே சொல்லுவாங்க. அது மாதிரி தான், சரியா? அதனால் நீ வந்து 2ஐயும் போட்டு குழப்பிக்காத, சரியா? ஆனால் பிரியா அப்படி கிடையாது. அவன் வந்து படிக்கிறான், நான் ஓரளவுக்கு தான் படிக்கிறான். இப்போ அவள் ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு அரியர் வாங்கியிருக்கிறாள். ஏன்னா அவள் படிக்காமல் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு. படிக்கவும் செய்யலாம், அவங்ககிட்ட பேசவும் செய்யலாம், 2 பேரும் சேர்ந்தும் படிக்கவும் செய்யலாம், சரியா? அதனால் நீ இதை வந்து குழப்பிக்காத, சரியா? எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க, அவ்வளோ தானே. அங்கேருந்து ஏதாவது பதில் வந்துச்சுன்னா பார்க்கலாம், சரியா? அந்த பையன் ஏதாவது சொன்னான்னா என்கிட்ட சொல்லு, சரியா? சரிங்கண்ணா. சரி, ஆமாம், கேப்பில் ஏதோ சொன்னீங்களா, நன்றி யாரண்ணா? பாரு, இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், நீ ஓட்டுவ அப்படின்னு தான், சரியா? இது வந்து இந்த விஷயத்த நீ கேட்கக்கூடாது இப்போ என்கிட்ட, சரியா? நானே அவங்கள்ட்ட சொல்லும்போது சொல்லுவேன், சரியா? இப்போ நீ இதுக்கு ஃபீல் பண்ணுறதுனால தான் நான் அவங்ககிட்ட என்னுடைய இதை சொன்னேன். இல்லைன்னா நான் இப்போ சொல்லியிருக்க மாட்டேன். நான் வேலைக்கு போயிட்டு வீட்டில் சொல்லும்போது அவங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன், சரியா? இப்போ நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரே காரணத்துக்காக தான் அண்ணா இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். அதனால் இதை பற்றி அண்ணாக்கிட்ட கேட்கக்கூடாது. சரிங்கண்ணா. சரி, இப்போ நான் ஓகே ஆகிட்டேண்ணா. நீங்கள் என்ன தப்பாக நினச்சிப்பீங்களோ அப்படிங்கிறது தான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். இப்போ எனக்கு ஓகேண்ணா எல்லாமே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா படிப்பேன்னா, படிப்பை தான் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் தான் எதனாலுமே நெக்ஸ்ட்னு எனக்கு எப்போவுமே. சரிங்கண்ணா. நாங்கள் வந்து அண்ணா, நான் பூமாட்டி சின்ன பொண்ணுட்டு சொல்லிட்டேன்னா, சின்ன பொண்ணுட்டு சொன்னால் பொண்ணு சொல்கிறேன், அந்த பையனை நான் கரெக்ட் பண்ணுன்றேன், நீ அதுவும் கரெக்ட் பண்ணிட்டே அப்படின்னு கேட்குறாண்ணா. பூமாரி, இன்னும் அவங்ககிட்ட சொல்லலை, அவனுக்கு பிடிச்சிருக்கு மட்டும் தானே சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி நான் ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. அவங்களாம் சும்மா சொல்லியிருப்பாங்கம்மா, அவனை ஓட்டுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஆமாண்ணா. சரிண்ணா, அப்புறமா பேசுகிறேண்ணா. நீங்கள் தூங்குங்கண்ணா, ரெஸ்ட் எடுங்க, சரிங்களாண்ணா? சரிம்மா, சரி, குட் நைட்.
கொட்டினேண்ணா அண்ணாட்ட சொல்லியாச்சு. அண்ணா வந்து எதுவும் தப்பாக நினைக்கல நம்மளை. சரி ஓகே தான். இனிமேல் என்ன பண்ணுறது? ஜாலி தான் இங்கே இருக்கேன்னு. இன்னும் 2-3 நாள் நம்மளுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிடும். ஜாலி தான். இது ஜாலியாக நிம்மதியாக தூங்கலாம்ப்பா. எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. என்னடா நைட்டு வந்து காஃபி குடிக்க வாங்க கூப்பிட்ருக்கீங்க? நான் இப்போ நைட்லாம் காஃபியே குடிக்க மாட்டேன்டா. எப்போ பார்த்தாலும் வீட்டில் தானே இருக்க, கொஞ்ச நேரம் வெளியே வந்து உட்காரலாம். அதுக்காக தான் கூப்பிட்டோம். நீ காஃபி குடிக்கவே இல்லையே, எங்களுக்கு கம்பெனி கொடு. ஆமாட்டா ஆமாம், நாங்கள் எப்போ நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். இப்போ நீ எங்களோட வந்துட்டா, நீ எங்களோட சேர்ந்து கம்பெனி கொடு. எனக்கு கம்பெனி கொடுப்போம், நான் அவனுக்கு கம்பெனி கொடுப்பேன். இப்போ இங்கே 2 பேருக்கு சேர்த்து நீ கம்பெனி கொடு. ஆமாடா, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறது வரை அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். டேய் மச்சி, என்னடா இப்படி பேசுகிற? டேய் சும்மா தான்டா சொன்னேன், அதுக்குள்ளே என்னடா ஓவராக பேசுகிறீங்க? சரிடா சரி விடு. நம்மளுக்கு காலேஜ் இன்னும் 3 நாள் ஆரம்பிக்க போகுது. திங்கள் செவ்வாய் புதன்கிழமை நம்மளுக்கு காலேஜ் கரெக்டாக. இன்னைக்கு ஞாயிறு. ஆமாடா ஆமாம், காலேஜ் ஆரம்பிக்க போகுது. எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது காலேஜ் நினச்சா. அப்படிலாம் பயப்படாத மச்சி, காலேஜெல்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம ஸ்கூலில் என்ஜாய் பண்ணோம்னா அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். நீ ஒழுங்காக படிச்சிருந்தாலும் பிரச்சனையே இல்லை, என்ஜாய் பண்ணலாம். படிக்கலைன்னா மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியாது. டேய் நாங்கள் ஸ்கூல்லே படிக்க மாட்டோம், அங்கே என்ஜாய் தானே பண்ணோம். அங்கே என்ஜாய் பண்ணியிருப்பேன், ஆனால் அடி விழுந்திருக்கும், திட்டு விழுந்திருக்கும், பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்ப, நிறைய வாங்கியிருப்பல்ல. ஆனால் நீ ஒழுங்காக படிச்சின்னா எதுவுமே வாங்க வேண்டாம படிச்சுட்டு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாமே. வீட்டிலேருந்து படிச்சுக்கோ, காலேஜில் என்ஜாய் பண்ணிக்கோ, அவ்வளோந்தான். அப்போ மச்சி நீ வீட்டில் படிச்சுட்டு காலேஜில் என்ஜாய் பண்ணுவியா? ஸ்கூலில் எப்படி தான் இருந்தியா? ஆமாடா, நல்லா படிச்சிடுவேன் வீட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே போனால் டெஸ்ட் வச்சாங்கன்னா எழுதிடுறது, சீக்கிரம் வெளியே முடிச்சிடுவேன். எதையாவது பண்ண சொன்னாங்கன்னா சீக்கிரம் பண்ணி முடிச்சிடுவேன். முடிச்சிட்டா பிரச்சனை இல்லை, அப்புறமா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம். அப்போ நம்ம படிக்கலைன்னா அங்கே முட்டி போட்டு சொல்லுவாங்க, அப்புறமா அடி விழுவோம். அதுதான், அது எதுக்கு தேவையில்ல. கரெக்டாக சொல்கிற மச்சி. இனிமேல் நாங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். அவங்க படிக்க சொன்னதை வீட்லேயே படிச்சுட்டு வந்துட்டு அங்கே என்ஜாய் பண்ணலாம். சரி மச்சி, உன்னை மாதிரி தான் நாங்களே நீ இருக்கணும்னு நினச்சிருக்கோம். 7 மணிக்கு வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு படிக்க ஆரம்பிங்க. படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி காலேஜில் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த வருஷம் காலேஜில் நீங்கள் அரியரே விழாமல் நல்லா படித்து என்ஜாய் பண்ணலாம். சரியா? அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிடா மச்சி, சூப்பராடா. சரி, அந்த மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணுறோம் இந்த வருஷம். சரிவா, காஃபி குடிக்கலாம். எங்கடா காஃபி குடிக்க? இந்த டீ கடைக்கார அண்ணனாவே காணும். கூப்பிடுடா, அப்போ தான் வருவாங்க. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? டீ வேணா அப்போவே வச்சு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஆளையே காணும். எங்கே போனீங்க? எங்கண்ணா போனீங்க? இல்லை தம்பி, இந்த பக்கத்தில் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் தம்பி. உட்காருங்க, நான் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன். 3 டீயா தம்பி? இல்லைண்ணா 2 டீ தானா? சரி தம்பி, நீங்கள் உட்காருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். டே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்கடா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. தம்பி உங்களுக்கு இதில் டீ வச்சிருக்க எடுத்துக்கோங்க, நான் இன்னொரு டீ எடுத்துட்டு வரேன். சரிங்கண்ணா சரி. டீ நல்லா இருக்கா? நீயும் குடிக்கலாம் விளாட தினேஷு. எனக்கெல்லாம் வேண்டாம்டா, நீங்கள் குடிங்கடா, சீக்கிரமாக குடிங்க, வீட்டுக்கு போகலான்டா. இப்போவே 10 மணி 9 மணி ஆயிடுச்சு. தம்பி இந்தாங்க தம்பி உங்களுக்கு டீ. இந்த வாரம் நான் அதிலே வைங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். தம்பி நீங்கள் டீ குடிச்சிட்டிங்களா? ஆமாம், நான் குடிச்சிட்டேண்ணா. சரி தம்பி, அப்போ அதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிளாஸ் வச்சுட்டு போகிறேன். தம்பி சூடாகிறதுக்குள்ளே குடிச்சிருங்க தம்பி. சரிண்ணா, எவ்வளோண்ணா 2 டீ? ஒரு டீ 10 ரூபாப்பா தம்பி, 2 டீ 20 ரூபா. சரிங்கண்ணா சரி. என்னடா இவ்வளோ நேரம் உட்காராம கிளம்புற டைமில் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கேன்? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான்டா உட்காந்தேன். சரி சரி, நான் போய் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி நீங்கள் எந்திக்கணும் தம்பி, நானே வந்து வாங்கிக்கிறேன். சரிங்கண்ணா. ஐயோ, என்கிட்ட காசு இல்லையே கையில், என்னடா பண்ணுறது இப்போ? இல்லை, நான் ஜிபே பண்ணிடுறேன்டா. அண்ணா ஜிபே பண்ணலாமா நாங்கள்? பண்ணலாம் தம்பி, அந்த பக்கம் இருக்கு, நீங்கள் பண்ணிட்டு கிளம்புங்க தம்பி. சரிங்கண்ணா சரி. டேய், டீ குடிக்க வர கையில் காசு வச்சிருக்க மாட்டியாடா நீ? இல்லைடா, வரும்போது தான் எடுத்து வச்சா, நீ எங்கே வச்சேன்னு தெரியல. காசை பாக்கெட்டில் வச்சேனா இல்லை வீட்லேயே வச்சுட்டேனான்னு தெரியல. சரி சரி விடுங்கடா. சரி வாங்கடா கிளம்பலாம். இப்போவே மணி 9:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனால் அம்மா திட்டுவாங்க, ரொம்ப நேரம் வெளியே இருந்துட்டேன். சரியா, வாங்கடா கிளம்பலாம். சரிடா, வா போகலாம். செல்வா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்சம் நேரம் தான்மா, இப்போ போயிடலாம். சரி சரி, சீக்கிரம் போ. அவங்க அம்மா கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குது. இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் நம்ம பையன் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இவன் வேணுங்கண்டே வீட்டுக்கு வராமல் இருந்திருக்கா பார்த்தியா? இவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எரிச்சலாக வருது. சரிம்மா சரி, கோவப்படாத, வா இன்னைக்கு என்னன்னு பேசி முடிச்சிடலாம். நான் என்ன பண்ணுறது? நான் அவருன்னு நினச்சி தானே நான் கல்யாணம் பண்ணேன். அவர்கிட்ட சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கல்யாணம் விட வரைக்கும் நான் அவருக்கு தெரியாத மாதிரி தானே நடித்தேன். நான் கடைசியில் இது வேறு ஆளுன்னு எனக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆனால் அன்றைக்கி நான் உண்மையை சொல்லியிருந்துருக்கணும். சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு.
இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்குதுன்னே தெரியல. எங்கடி உங்கள் அம்மா இருக்கா? சீக்கிரம் கூட உங்கள் அம்மாவை. சரி த. யாரடி உனக்கு அத்தை? சும்மா சும்மா அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா அம்மா சீக்கிரம் அம்மா. யாருங்க இது? இல்லை வரேன். உமா எப்படிம்மா இருக்க? இருக்கேம்மா ஏதோ. வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ளை, வாங்க எல்லாம் உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. நாங்கள் ஒன்றும் உட்காந்து பேசிட்டு போகிறதுக்குலாம் ஒன்றும் வரல. என்னாச்சு சம்மந்தி? என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா? அதை உங்கள் பொண்ணுக்கிட்டே கேளுங்க என்ன பிரச்சனைன்ட்டு. அடியே என்னாச்சு இது? என்ன பிரச்சனை சொல்லு. அது வந்துமா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணேன்னு சொன்னேன்ல, நீ அவங்கள தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்ட்டு நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். ஆனால் அது அவங்க இல்லை. என்னடி சொல்கிறா? இவனை தான் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதனால தான் இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ என்ன இவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? அது இவங்க இல்லைம்மா, அவங்கள இப்போ வர சொல்லியிருக்கு. இப்போ வருவாங்கம்மா, நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா அவங்க பொண்ணோட லட்சணத்தை? 6 மாதம் என் பையன் கூட வாழ்ந்துட்டு ஆனால் வேற ஒருத்தக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா. பாருங்கள் உங்கள் பொண்ணோட லட்சணத்தை. என் பையன் பாவம், வீட்டில் சாப்பாடு இருக்காது, ஒன்றும் இல்லை, அவன் கடையில் தான் இவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். இவன் வீட்டிலே இருக்கிறதும் கிடையாது, ஃபுல்லாக அவன் கூட தான் சுற்றிட்டு இருந்திருக்கா போல. நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, என் பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ உன் பொண்ணு சொன்னதை நீ காதை கொடுத்து கேட்டிங்களா இல்லையா? அவனை வாரேன்னு சொல்லல, வர சொல்லியிருக்கா அவனை. அப்போ அவன் கூட தான் எவ்வளோ நாள் பேசி பழகிட்டு இருந்திருக்கிறான். என் பையன் அப்பாவி. எது இருந்தாலும் அந்த பையன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. உமாமா எங்கே இருக்க? உள்ளே வரட்டுமா? வாங்க வாங்க உள்ளே வாங்க. இப்போ அவங்க உள்ளே வருவாங்க, நீங்களே பாருங்க. உமா என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா? அம்மா இங்கே என்னம்மா நடக்குது? அவன் பார்க்க என்ன மாதிரியா இருக்கான்? அதாண்டா தெரியல எனக்கு, ஒன்றை மாதிரி அப்படியே இருக்கா அச்சஸ்லா. யாரும்மா இது? அப்படியே மாப்பிள்ளை மாதிரியே இருக்காரு. அம்மா இவர் தாம்மா நான் லவ் பண்ணவர். நீ ஃபோட்டோ காட்டினதும் இவர் ஃபோட்டோ தான் காட்டுற அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் இவர்கிட்டே சொல்லாமல் சஸ்பென்ஸாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணோம்மா. கடைசியில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் வேறு அவர் வேறு அப்படின்ட்டு. அப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? எனக்கு சொல்கிறதுக்கு பயமா, இவங்ககிட்டையும் கேட்டேன், கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கோ, அது வரைக்கும் நீ உங்கள் வீட்டுக்கார கண்டுக்காம இரு, அவரே உனக்கு பிடிக்காம வேணான்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேம்மா. ஹலோ, யாருங்க நீங்கள்? அப்படி என்ன மாதிரி இருக்கீங்க? ஆமாங்க, அதாங்க எனக்கே தெரில, நானே உங்களுக்கு கல்யாணத்துக்கு அடுத்த நாள் தாங்க உங்களை பார்த்தேன். எந்த ஊருங்க உங்களுக்கு? எனக்கு பக்கத்து ஊருங்க. அம்மா இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதும்மா, பேசாமல் இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாம் கிளம்புவோம்மா. அப்போ உன் வாழ்க்கை என்னடா ஆச்சு? அது வீட்டுக்கு வாம்மா, அங்கே வச்சு நான் சொல்கிறேன் உனக்கு. சரி உமா, கவலைப்படாத, நாங்கள் உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். நீ இவங்க கூடயே வாழ்ந்துக்கோ, சரியா? டைவர்ஸ் தான் நானும் சைன் போட்டேன், நீயும் சைன் போட்டால, அதனால் நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு தான். நீ இவங்களே கல்யாணம் பண்ணிக்க. சாரிங்க, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய குழப்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. அதுவே நீங்கள் தெரியாமல் தானே பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. போங்க, போய் கிளம்புங்க, இப்போவே கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, நாங்கள் கிளம்புறோம். இப்போ உனக்கு சந்தோஷமாடி? சந்தோஷம் தாங்க. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா 6 மாதம் வேஸ்ட்டாக இருக்காதில்ல, அவங்க வாழ்க்கையும் வேஸ்ட்டாக போயிருக்காதில்ல. ஆமாங்க, ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, 2 பேரும் நல்லா இருங்க, இனிமேல் நான் அவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னால் தாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், என்னை மன்னிச்சிடுங்க. உன்னெல்லாம் மனுஷன் மன்னிப்பானா? நீலாம் சும்மா இருந்துடும், உங்களெல்லாம் பேசுகிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. ஏம்மா என்னம்மா, அவன் நான் அந்த பையன் நினச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கப்புறம் உண்மை தெரிஞ்சிருக்குது, அவள் சொல்கிறதுக்கு பயந்துட்டு அவள் சொல்லாமல் இருந்திருக்கா. இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதும்மா, கொஞ்சம் நேரம் அமைதியாகமா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் வாழ்க்கை போச்சு இல்லை? சரிங்க, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க. என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படியே. அடியே அன்னைக்கே ஒழுங்காக சொல்லியிருக்கலாம்ல அடி, இப்படி சொல்லாமல் ஓட்டு பாரு, 6 மாதம் வேஸ்ட்டாக போயிட்டு பாரு. அதாம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன பண்ணுறது? அதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, விடுமா, அப்போல்லாம் சரி சொல்லாதம்மா. ஆமாங்க மன்னிச்சிருங்க, அவன் நான் நினச்சி கல்யாணம் பண்ணிட்டா, கடைசியில் தான் உண்மை தெரியுது, என்ன பண்ணுறது? சரி விடுங்க. சரி வாங்க வந்து உட்காருங்க.
மாப்பிள்ளை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் ஓகே தானேங்க? அவங்களுக்கெல்லாம் எப்போவும் ஓகே தாங்க. என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்குலாம் உண்மை தெரியுமா? அவங்களுக்கு எப்போவோ தெரியும். நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன். அதனால் எங்கள் வீட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரி, வாங்க வந்து உட்காருங்க.